டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். முதலமைச்சராக பதவியேற்ற போது மத்திய அரசின் ஒரு வஞ்சனையை எதிர்கொள்வது குறித்து மிகுந்த கவலையுடன் இருந்ததாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் உரை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நானும் மக்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக பெருமிதம். முரண்பட்டவர்களின் சந்தர்ப்பவாத கூட்டணியாக என்டிஏ உள்ளது என்று செல்வ பெருந்தகை விமர்சனம். தமிழகம் மீது காட்டும் பாரபட்ச போக்கே தமிழக மக்கள் பாஜகவை தோற்கடிக்க காரணம் எனவும் கருத்து. ஜனநாயகன் பட பிரச்சினை குறித்து இதுவரை வாய் திறக்காததால் விஜய் மீது எழுந்துள்ள விமர்சனங்கள். நாளை நடைபெறும் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் மௌனம் கலைப்பார் என்று தாவேகா வட்டாரங்கள் எதிர்பார்ப்பு. வெற்றி தோல்வியை சமமாக கருதுபவர்தான் வீரன் என்று சீமான் கருத்து. தமிழில் தனக்கு தெரியாத 3 எழுத்து பயம் என ஆவேசம். தனுஷ் மிருளானி தாக்கூர் திருமணம் செய்து கொள்வது போல சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவால் பரபரப்பு. ஏஐ பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதாக தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பேற்ற போது கவலை இருந்ததாகவும் தற்போது தானும் மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு பதிலுரை வழங்கிய அவர் 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்றும் அதேவேளையில் மத்திய அரசு ஓர வஞ்சனை காட்டி வருவதாகவும் தெரிவித்தார். ஆட்சி பொறுப்பேற்றபோது இந்த இரண்டையும் சமாளிப்பது குறித்து கவலை இருந்ததாகவும் ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது தானும் மக்களும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். முரண்பட்டவர்களின் சந்தர்ப்பவாத கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருப்பதாக செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்துள்ளார். நாட்டிலேயே பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் மாநிலமாக தமிழகம் இருப்பதாகவும் இதை பிரதமர் மோடியால் தாங்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய அரசு தமிழகம் மீது காட்டும் பாரபட்ச போக்கே தமிழக மக்கள் பாஜகவை தோற்கடிப்பதற்கு காரணமாக அமைகிறது என்றும் செல்வ பெருந்தகை காட்டமாக தெரிவித்துள்ளார். நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 5 முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு நீர் வளங்கள், தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்தம், வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல், பிச்சை எடுப்பதை தடுப்பது, பள்ளிக் கட்டணம் திருத்தம் ஆகிய 5 மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டன. அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். கரூர் துயரம், ஜனநாயகன் பட நெருக்கடி உள்ளிட்ட பிரச்சினைகளால் திணறி வரும் விஜய் கிறிஸ்துமஸ் தின நிகழ்ச்சிக்கு பிறகு எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ஜனநாயகன் பட சென்சார் விவகாரம் தொடர்பாக விஜய் இதுவரை வாய் திறக்காதது குறித்து அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் நாளை அது குறித்த மௌனம் கலைப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஜனநாயகன் விவகாரம் குறித்து விஜய் விரிவாக பேச உள்ளதாகவும் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் கோவை, வேளச்சேரி, மயிலாப்பூர், தாம்பரம், மதுரவாயில் உள்ளிட்ட 15 தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் மக்கள் நீதி மய்யம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கமலஹாசன் தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அப்போது தேர்தல் பணியாற்ற 5 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டதுடன் 50,000 ரூபாய் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுபவன்தான் வீரன் என்று சீமான் தெரிவித்துள்ளார். வெற்றியடைந்தால் இருப்பேன், தோல்வியடைந்தால் சென்று விடுவேன் என்பவன் வீரன் அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழில் தனக்கு தெரியாத 3 எழுத்து பயம்தான் என்றும் தங்கள் பரம்பரைக்கே தெரிந்த 3 எழுத்து வீரம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காலை மாலை ஆகிய 2 வேளைகளில் தங்கத்தின் விலை மாற்றம் காணப்பட்டு வருகின்றன. ஆபரண தங்கம் இன்று காலை 560 ரூபாய் உயர்ந்தது. மாலை 40 ரூபாய் உயர்ந்தது. இதனால் இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 200 ரூபாய் உயர்ந்து 14,750 ரூபாய்க்கு விற்பனையானது. தனுஷ் மிருளானி திருமணம் செய்து கொள்வது போல வெளியான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த காட்சியில் அஜித், விஜய், அனிருத், த்ரிஷா ஆகியோரும் உள்ளனர். ஆனால் இந்த திருமணம் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது தெரியவந்திருக்கிறது. முன்னதாக மிருளானி திருமணம் பற்றி அவருடைய PRO மறுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா.